epaper.maalaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மாலை முரசு மின்னுதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் கொரோனாவை தடுப்பதற்கான ஊரடங்கு மீண்டும் நீட்டிக்கப்படுமா? பிரதமர் மோடி மாநில முதலமைச்சர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனை. சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட 5 மாநகராட்சிகளில் முழு ஊரடங்கு கடைபிடிப்பு. மக்கள் வீடுகளில் முடங்கியதால் சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடின. சொத்து வரி, குடிநீர் வரியை செலுத்த 3 மாத கால அவகாசம் ஊரடங்கை ஒட்டி வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் புதிதாக 64 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக சுகாதாரத்துறை தகவல். மத்திய சுகாதாரத்துறை செயலாளரின் பதவி 3 மாதம் நீட்டிப்பு. பல்வேறு துறைகளில் முக்கிய அதிகாரிகளை மாற்றம் செய்தும் உத்தரவு. ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகள் மீண்டும் ஊடுருவல். இந்திய பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 4 பேர் சுட்டுக் கொலை. தமிழகம், புதுச்சேரியில் மே 1 வரை மழை நீடிக்கும். கடலோரத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட 5 மாநகராட்சிகளில் நேற்று முதல் முழு ஊரடங்கு தொடங்கியதால் மக்கள் நடமாட்டம், வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்படுகின்றது. சென்னை, கோவை, மதுரை ஆகிய 3 மாநகராட்சிகளில் 26ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கும், கொரோனா நோய் தொற்றில் அடுத்த நிலையில் உள்ள சேலம், திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் 28ஆம் தேதி வரை 3 நாட்களும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் அறிவித்தார். அதன்படி சென்னை, கோவை உள்ளிட்ட 5 மாநகராட்சிகளிலும் நேற்று முதல் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்தது. முழு ஊரடங்கின் முதல் நாளான நேற்று சென்னை நகரம் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடியது. வாகன போக்குவரத்தும் வெகுவாக குறைந்துள்ளது. சென்னையில் அண்ணா சாலை, மெரினா காமராஜர் சாலை, பசுமை வழிச்சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, ஜிஎஸ்டி சாலை, தியாகராய நகர் உஸ்மான் சாலை உள்ளிட்ட நகரின் பிரதான சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. அவ்வப்போது அந்த சில வாகன ஓட்டிகளையும் போலீசார் எச்சரித்து விரட்டியடித்தனர். முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டாலும் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை காய்கறி வரத்து இருந்தது. ஆனால் நேற்று முன்தினமே பொதுமக்கள் அதிக அளவில் வந்து தேவையான காய்கறிகளை வாங்கி சென்று விட்டதால் நேற்று அங்கு மக்கள் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. சென்னையைப் போலவே கோவை, மதுரை மாநகராட்சிகளிலும் நேற்று முழு ஊரடங்கு தொடங்கியது. இதேபோல் சேலம், திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளிலும் 3 நாள் முழு ஊரடங்கு தொடங்கியுள்ளது. இந்நகரங்களிலும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன, வாகனங்களும் ஓடவில்லை. மக்களும் வெளியே வராமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி உள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதனுக்கு 3 மாதம் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பல முக்கிய அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றுநோய் பரவி வருகிற நிலையில் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கி விடுவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன். இவரது பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிகின்றது. இதையடுத்து அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் அவரது பதவிக்காலம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவர் தொடர்ந்து அந்த பதவியில் இருப்பார். பிரதமர் மோடி தலைமையிலான நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதை மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சக உத்தரவு தெரிவிக்கின்றது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பதவி வகித்து வந்த முக்கிய அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் புதிதாக 64 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து மொத்தம் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 1885 அதிகரித்துள்ளது. சென்னையில் தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்த 42 வயது நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதனால் தமிழகத்தில் கொரோனா தாக்குதல் பலியானவன் எண்ணிக்கை 24 உயர்ந்துள்ளது.
இது குறித்து தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 64 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 25 பேர் பெண்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளது. தற்போது தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 1885 அதிகரித்துள்ளது என குறிப்பிட்டுள்ள சுகாதாரத்துறை வீட்டு கண்காணிப்பில் 29,056 பேரும் அரசு கண்காணிப்பில் 26 பேரும் உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 60 பேர் குணமடைந்துள்ளதால் மொத்தம் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 1020 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குணமடைந்தவர்கள் விகிதம் 54% மேல் அதிகரித்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 27,892 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவின் வேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. முன் எப்போதும் இல்லாத வகையில் நேற்று பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை திடீரென அதிகரித்து 27,000 தொட்டது. இந்நிலையில் இன்று சற்று பாதிப்பு குறைந்துள்ளது. இன்றைய நிலவரப்படி நாட்டில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 27,892 உயர்ந்துள்ளது. 6,185 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். 8,872 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் அதிக அளவாக மகாராஷ்டிராவில் கொரோனா பாதிப்பு உச்சத்தை எட்டியுள்ளது. அங்கு 8,068 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 342 பேர் உயிரிழந்துள்ளனர். 6,076 பேர் மட்டுமே குணமடைந்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழப்போரின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக பெருமளவு குறைந்து வருகின்றது. கொரோனா வைரஸ் தொற்று பரவி கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ஆகிவிட்டன. இருப்பினும் கொரோனா வைரஸின் தாக்கம் இன்னும் தீரவில்லை. ஏறத்தாழ 200 நாடுகளில் கால் பதித்து கோர தாண்டவம் ஆடி வருகின்றது. உலகம் முழுவதும் சுமார் 30 லட்சம் பேருக்கு கொரோனா வைரஸ் பரவியுள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் 19 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களில் 58,000 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் 9 லட்சம் பேர் சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்துள்ளனர். இருப்பினும் கொரோனாவுக்கு இதுவரை 2,06,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். உலக அளவில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகம் பாதித்த நாடாக அமெரிக்கா திகழ்கிறது. அங்கு 9,64,864 பேரை கொரோனா வைரஸ் தொற்று நோய் தாக்கியிருக்கின்றது. அதே சமயம் ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக பெருமளவு குறைந்து வருகின்றது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உயிருடன் நலமாக இருப்பதாக தென்கொரிய அதிபரின் பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்துள்ளார். வடகொரியாவின் அரசு சார்ந்த விழாக்கள் மிக முக்கியமானதாக கருதப்படும் அதிபர் கிம் ஜாங் உன்னின் தாத்தா கிம் இல் சுங்கின் பிறந்தநாள் ஏப்ரல் 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் அதிபர் கிம் ஜாங் உன் பங்கேற்கவில்லை. இதைத் தொடர்ந்து அதிபர் கிம்மின் உடல்நலன் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தன. இருதய அறுவை சிகிச்சையின் போது மருத்துவருக்கு கை நடுங்கியதாகவும் இதன் காரணமாக அறுவை சிகிச்சையில் தவறு ஏற்பட்டு கிம் ஜாங் உன் மரணப்படுக்கை வீழ்ந்து விட்டதாகவும் கூறப்பட்டது. அவர் உயிரிழந்து விட்டதாகவும் கூறப்பட்டு வந்தது. இதற்கு வடகொரியா எந்தவித விளக்கத்தையும் அளிக்காத நிலையில் அதிபர் கிம் உயிரிழந்தது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவே உலக நாடுகளால் கருதப்பட்டது. இந்நிலையில் சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உயிருடன் நலமாக இருப்பதாக தென்கொரியா அறிவித்துள்ளது. வடகொரியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒன்சனில் என்னும் இடத்தில் ரிசார்ட் ஒன்றில் அவர் ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் தங்கியுள்ளதாக தென்கொரிய அதிபர் மூன் ஜே-இன் உயர் பாதுகாப்பு ஆலோசகர் மூன் சுங்-இன் உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழகம் புதுச்சேரியில் மே 1 வரை மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமானின் தெற்கு பகுதியில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகியுள்ளது. இது இன்னும் 3 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இன்று முதல் மே 1 வரை தமிழகம் புதுச்சேரி கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கடலோரத்திலிருந்து தொலைவில் உள்ள மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் ஆந்திராவை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடல், கேரளாவை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்றும் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படை நடத்திய என்கவுண்டரில் பயங்கரவாதிகள் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் குல்கர் மாவட்டத்தில் உள்ள ஹூடர் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல்கள் கிடைத்தது. இதையடுத்து ராணுவம், CRPF படை வீரர்கள் மற்றும் மாநில போலீசார் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர்.
அப்போது சந்தேகத்திற்கிடமான பகுதியில் மறைந்திருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாதுகாப்பு படை வீரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பல மணி நேரம் நடைபெற்ற இந்த சண்டையில் பயங்கரவாதிகள் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அப்பகுதியில் இன்னும் துப்பாக்கிச் சண்டை நீடித்து வருவதால் மேலும் சில பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். சொத்து வரி, குடிநீர் வரியை செலுத்த 3 மாத கால அவகாசம் அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலம் முழுவதும் கொரோனா வைரஸால் மக்கள் அச்சுறுத்தலில் இருந்து வருகின்றனர் என்றும், இதனால் சொத்து வரி, குடிநீர் வரி அபராதமின்றி செலுத்த 3 மாத கால அவகாசம் அளிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை மாநகராட்சி உட்பட தமிழகத்தின் அனைத்து உள்ளாட்சி பகுதிகளிலும் வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையில் கட்டணம், வரி செலுத்த தேவையில்லை என தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கால அவகாசம் அளிப்பதற்கான அரசாணையையும் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. வூஹானில் மக்களை கொன்று குவித்த ஏழ்ரக கொரோனா வைரஸ் குஜராத்தில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக குஜராத் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மைய ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் குஜராத்தில் பரவி வரும் கொரோனா வைரஸானது வூஹானில் பரவி மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்த ஏழ்ரக கொரோனா வைரஸின் மரபணு தொடருடன் ஒத்துப்போவதாக கண்டுபிடிக்கப்பட்டது. இது எஸ் ரக கொரோனா வைரஸை காட்டிலும் தீவிரம் மிகுந்த வைரஸ் என்பதால் அதிக உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் அம்மா உணவகத்தில் உணவுக்காக பல மணி நேரம் காத்திருந்த நிலையில் உணவு காலியாகிவிட்டது என்று கூறியதால் பசியில் வாடிய முதியவர்கள் அம்மா உணவகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஊரடங்கு காலத்தில் ஏழை எளியவர்கள் அம்மா உணவகங்களில் இலவசமாக உணவை வாங்கிக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அம்மா உணவகத்தில் போதிய காய்கறிகள் இருப்பு இல்லாததால் குறைந்த நபர்களுக்கு மட்டுமே உணவு தயார் செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது. ஊரடங்கு உத்தரவு கடுமையாக்கப்பட்டதால் அனைத்து தனியார் ஹோட்டல்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் உணவுக்காக வெகு தூரம் நடந்து திருவொற்றியூர் அம்மா உணவகத்தில் உணவுக்காக மூதாட்டிகள் பல மணி நேரம் காத்திருந்தனர். ஆனால் உணவு காலியாகிவிட்டது என ஊழியர்கள் கூறியதை அடுத்து பசியில் வாடிய முதியவர்கள் ஆத்திரத்தில் அம்மா உணவகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஊரடங்கு காரணமாக மகாராஷ்டிராவில் இருந்து சுமார் 1700 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் செய்து தனது வீட்டை அடைந்துள்ளார் 20 வயது இளைஞர் ஒருவர். ஒடிசா மாநிலம் ஜஜ்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ் ஜீனா பிழைப்புக்காக மகாராஷ்டிராவின் சங்கிலி பகுதியில் தங்கி வேலை பார்த்து வருகின்றார். இந்நிலையில் கொரோனா அச்சத்தால் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த அவர் மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் தனது சைக்கிளில் சுமார் 1700 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து சொந்த ஊர் சென்றடைந்தார். இதுகுறித்து பேசிய மகேஷ் ஜீனா, ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கிய தனது சைக்கிள் பயணம் கிட்டத்தட்ட 7 நாட்கள் வரை தொடர்ந்ததாகவும், ஒரு நாளைக்கு 14 முதல் 16 மணி நேரம் பயணம் செய்து தனது இருப்பிடத்தை அடைந்ததாகவும் கூறியுள்ளார். ஊரடங்கு காரணமாக கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக பள்ளி குழந்தைகள் வீட்டில் முடங்கி உள்ளனர். துள்ளி விளையாடும் வயது வெளி உலகை பார்க்காமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் குழந்தைகளுக்கு மன அழுத்தம் ஏற்படாத வகையிலும் அவர்களுடைய நேரத்தை எவ்வாறு பயனுள்ளதாக மாற்றும் வழிமுறைகள் குறித்து பெற்றோர்களுக்கு சில ஆலோசனைகள் வழங்கியுள்ளார் நடிகர் ரஜினியின் மனைவி லதா ரஜினி. இது தொடர்பாக அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றது. இந்த ஆண்டு தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என நடிகர் அஜித்குமார் தன் ரசிகர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா எதிரொலியாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் மே 1ஆம் தேதி அன்று தனித்துவமான முறையில் அஜித்தின் பிறந்த நாளை கொண்டாட அவரது ரசிகர்கள் முடிவெடுத்தனர். அதன்படி நடிகர்கள் அருண் விஜய், ஹன்சிகா, பிரியா ஆனந்த் மற்றும் ஆதவ் கண்ணதாசன் உள்ளிட்ட 14 பிரபலங்கள் சேர்ந்து ஒரு பிரத்யேக டிபி ஒன்றை வெளியிட்ட திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் ஆதவ் கண்ணதாசனை தொடர்பு கொண்ட நடிகர் அஜித் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என்றும் அனைவரின் நலனுக்காக பிரார்த்திக்குமாறும் கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார். அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1330 பேர் கொரோனாவின் பாதிப்புக்கு பலியாகி உள்ளனர்.
அமெரிக்காவில் பேரழிவை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸானது இதுவரை 55,413 உயிர்களை பலிவாங்கி உள்ளது. மேலும் இதுவரை 9,87,160 பேர் கொரோனாவின் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளனர். மருத்துவர்களின் தீவிர முயற்சியால் 1,18,781 பேர் கொரோனாவில் இருந்து பூர்ண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இத்தாலி நாட்டில் கொரோனா வைரஸ் நோய் எதிர்ப்பு பாதிப்புக்கு பலி எண்ணிக்கை குறைந்துள்ளது. இத்தாலியில் கடந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து கொரோனாவுக்கு பலியானோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தபடி இருந்தது. இந்நிலையில் 6 வாரங்களுக்கு பிறகு பலி எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளது. கடந்த 24ஆம் தேதி 420 பேர் பலியான நிலையில் 25ஆம் தேதி 415 பேர் பலியாகினர். இதையடுத்து மொத்த பலி எண்ணிக்கை 26,000 கடந்துள்ளது. நாகையில் சொந்த ஊர் செல்ல முடியாமல் கைக்குழந்தையுடன் தவித்த பெண்ணை காவல் ஆய்வாளர் தனது வாகனத்தில் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளார். வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் கைக்குழந்தையுடன் நாகை அரசு மருத்துவமனையில் உள் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் ஆன அவர் ஊரடங்கால் சொந்த ஊர் செல்ல முடியாமல் தவித்து வந்தார். இதனை அறிந்த காவல் ஆய்வாளர் அனந்தகுமார் தனது வாகனத்தில் அவர்களை பத்திரமாக சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார். தமிழகத்தின் நியாய விலைக் கடைகளுக்கு விநியோகம் செய்வதற்காக மத்திய அரசு தொகுப்பிலிருந்து 2,638 டன் அரிசி சிதம்பரம் வந்தடைந்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்திலிருந்து சரக்கு ரயிலில் 42 பெட்டிகள் கொண்டுவரப்பட்ட அரிசி மூட்டைகள் 138 லாரிகள் ஏற்றப்பட்டு சிதம்பரம் அருகே மணலூர் கிராமத்தில் உள்ள மத்திய அரசின் உணவு சேமிப்பு கிடங்கில் பாதுகாப்பாக இறக்கப்பட்டன. இதனையடுத்து தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கிடங்கிற்கு அரிசி மூட்டைகள் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என உணவுப் பொருள் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே பொதுமக்கள் ஒன்றிணைந்து இளம் தளிர் மன்றம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் பல்வேறு நிவாரண உதவிகளை செய்து வருகின்றனர். அசகலத்தூர் கிராம மக்கள் ஒன்றிணைந்து ஏற்படுத்தியுள்ள இந்த அமைப்பின் மூலம் நிதி திரட்டி 150 குடும்பங்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறி அடங்கிய தொகுப்பினையும் 500 ரூபாய் ரொக்கப்பணமும் கொடுத்து உதவுகின்றனர். திருச்செந்தூர் அருகே உள்ள மாதவன்குறிச்சி ஊராட்சிக்குட்பட்ட 900 குடும்பங்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக தலா 25 கிலோ அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கொரோனா எதிரொலியாக ஏழை எளிய மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்புக்கு ஆளாகி உள்ளனர். இந்நிலையில் மாதவன்குறிச்சி ஊராட்சிக்குட்பட்ட 900 குடும்பங்களுக்கும் தலா 25 கிலோ அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கோவை மேற்கு மண்டலத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக இதுவரை 60,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஐஜி பெரியய்யா தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் மாநில எல்லையான ஜூஜூவாடி சோதனைச் சாவடியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பணியில் இருந்த போலீசாருக்கு மாஸ்குகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாட்ஸ்அப்பில் வதந்தி பரப்பியதாக 36 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கொரோனா பரவலை தடுக்க ஊரடங்கு காலத்தில் அரசு கூறுவதைப் போல வீட்டில் தனித்திருந்தால் மட்டுமே வைரஸை ஒழிக்க முடியும் எனவும் ஐஜி பெரியய்யா தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2000 லிட்டர் ஊரல் அளிக்கப்பட்டது. கள்ளச்சாராயம் விற்பனை ஜோராக நடைபெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து இரவு பகலாக மதுவிலக்கு போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் மாதக்கடப்பா மலைப்பகுதி உள்ள சாராயம் காய்ச்ச பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2000 லிட்டர் ஊரல் அளிக்கப்பட்டது. மேலும் ஆந்திராவிலிருந்து கொண்டு வரப்பட்ட கள்ளசாராய பாக்கெட் களை விற்பனைக்காக கொண்டு சென்ற 4 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 70 லிட்டர் கள்ளசாராய பாக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் வீட்டிலேயே சாராயம் காய்ச்ச வீட்டில் ஊழல் போட்ட 2 போலீசார் கைது செய்துள்ளனர். செஞ்சி அடுத்த பள்ளிக்குளம் மேல்கூத்தப்பாக்கம் கிராமத்தில் சில வீட்டில் சாராயம் காய்ச்ச ஊழல் போட்டுள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையில் ஈடுபட்ட போலீசார் மாட்டுக்கொட்டையில் பானையில் சாராய ஊழல் இருப்பதை பார்த்து அதனை உடைத்து அழித்ததுடன் டெல்லி கணேஷ் மற்றும் தேவதாஸ் ஆகிய 2 கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அனைத்து செய்தியாளர்களுக்கும் திமுக சார்பில் நிவாரண தொகுப்புகள் வழங்கப்பட்டன. செங்கம் எம்எல்ஏ கிரி தனது சொந்த செலவில் செய்தியாளர்களின் நலன் கருதி அரிசி, காய்கறிகள், மளிகை தொகுப்புகள் மற்றும் 1000 ரூபாய் ரொக்கத்துடன் நிவாரண தொகுப்புகளை வழங்கினார். இதனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சமூக இடைவெளியை பின்பற்றி செய்தியாளர்கள் பெற்றுக் கொண்டனர்.
இதனையடுத்து செய்தியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக செய்திகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் எம்எல்ஏ கிரி அறிவுறுத்தியுள்ளார். கோடை சீசன் துவங்கியதை அடுத்து ஊரடங்கு காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் களை இழந்து வெறிச்சோடி காணப்படுகின்றன. குன்னூர் சிம்ஸ் பூங்கா உட்பட மாவட்டத்தில் உள்ள அனைத்து பூங்காக்களும் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளது. மேலும் கலகலப்பாக காணப்படும் பேருந்து நிலையம் மற்றும் சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி பாலைவனம் போல காணப்படுகின்றது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை மட்டுமே நம்பியுள்ள 500க்கும் மேற்பட்ட சுற்றுலா வேன் மற்றும் கார் ஓட்டுநர்கள் சவாரி இல்லாததை அடுத்து வருமானமின்றி முடங்கியுள்ளனர். இதனையடுத்து 2 மாதத்திற்கு உண்டான சாலை வரியை ரத்து செய்வதோடு தங்களுக்கும் தமிழக அரசு உதவித்தொகை வழங்க வேண்டும் என சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்ததுனால இந்த டிசம்பர்லேருந்து இந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களில் எங்களுக்கு சுற்றுலா தலங்கள் நீலகிரியில் சுற்றுலா நம்பி எங்கள் ஓட்டுநர்கள் அனைவரும் இருந்தோம். இப்போ இந்த ஓட்டுநர் கடந்த வருஷம் மாதிரி இந்த ஓட்டி மக்களுக்கு இந்த சீசனில் ஓட்டினா தான் எங்களுக்கு ஒரு 10 ரூபா வருமானம். இந்த வருமானத்தை நம்பியிருந்தோம். இப்போ இந்த வருமானம் இந்த வருஷம் எங்களுக்கு இல்லை. எங்களோட குழந்தை குட்டிகளுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்த ஓட்டுநர்கள் அத்தனையும் ரொம்ப துயரத்தில் இருக்கிறோம். இந்த துயரத்தினால எங்களுக்கு முன்னின்று இந்த சாலை வரி, ஒரு 3 மாதத்து சாலை வரி எங்களுக்கு ஒரு 6000 ரூபா மேலே இந்த வரியை கட்டுறோம். டேக்ஸு இந்த மேசிகேப்பில் இருக்கிறது. அந்த இதனால் அந்த இதையும் ரத்து பண்ணிவிட்டு எங்களுக்கு ஓட்டுநர்களுக்கு ஒரு நிவாரணமாக எதாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். திருப்பூர் மாநகரில் முழு ஊரடங்கை மீறி நடைபயிற்சியில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தமிழகத்தில் கொரோனா நோய் பரவலில் திருப்பூர் மாவட்டம் 3வது இடத்தில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து திருப்பூரில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு, கேபிஎன் காலனி பகுதியில் ஒரு சிலர் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இதனை கண்ட போலீசார் அவர்களை பிடித்து தொற்றுநோய் பரவல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்தீர்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.